ஹாய் கேஸ், இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன். அதான் இன்றைக்கி இங்கேருந்து மீண்டும் தான் பாருங்க. செங்கல்பட்டுலேருந்து கும்மிடிப்பூண்டி ட்ரெயின் ஏறி தான் போக போகிறோம். 11:45 ட்ரெயின் சொன்னாங்க. ஆனால் ஃபோன்லலாம் பார்க்கும்போது 11:55 வருது. அது இன்றைக்கி பிஃபோராக வருது போல் செங்கல்பட்டுலேருந்து. ஸோ வாங்க பார்ப்போம். செங்கல்பட்டு வண்டியெலாம் இன்றைக்கி செம்ம க்ரௌடு. இன்றைக்கி ஒரு காணும் பொங்கல் அன்றைக்கி வண்டலூர் போகிற கூட்டம் பாருங்கள். இவ்வளோ கூட்டம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிச்சுங்க. அங்கேருந்து இந்த சைடு தான் வரும். டைம் பார்த்தீங்கன்னா ஆகிட்டுருக்கு 12:42 ஆயிடுச்சு. லேட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கவுண்டரில் சொன்னது தான். ஒரு வண்டி வருது, என்ன வண்டி தெரில, பார்த்து ஏறிடலாம். ட்ரெயின் வந்துச்சு பாருங்கள். செங்கல்பட்டுலேருந்து வரும்போதே க்ரௌடாக தான் வந்திருக்குங்க வண்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆல்ட் இருக்குங்க. ஸோ வந்து செங்கல்பட்டுலேருந்து வரும்போதே க்ரௌடாக தான் வந்திருக்கு. ஸோ உள்ளே ஏறிடலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து செங்கல்பட்டுலேருந்து பீச் வரைக்கும் தான் க்ரௌடாக இருக்கும். பீச்சுக்கு அப்புறம் ஃபுல்லாக காலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போக போக பார்ப்போம். புது ரூட் நார்த்து லைன் நமக்கு கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை, விருக்கோணமலை புது ரூட்டு பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறம் எடுப்பாங்க. எத்தனை மணிக்கு கிளம்புறோன்னு பார்ப்போம். அதான் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோம். இதை விட்டால் 12:40 ட்ரெயின் இருக்குது. இதை விட்டுட்டா வந்து 40 நிமிஷம் 50 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு மீன்துறை போய் சேர்ந்துடலாம். அதான் சீக்கிரம் வந்தாச்சு. அதான் இந்த ட்ரெயினை பிடிச்ச இல்லை. அந்த ட்ரெயின் தான் கிளம்பிடுச்சு. அந்த ட்ரெயின் தான் பிடிக்கிற மாதிரி இருந்தது. சீக்கிரம் வந்தனால இதுவே பிடிச்சாச்சு. வாங்க கிளம்புது பார்ப்போம். அடுத்து ராயபுரம் இருந்து இன்றைக்கி வேளச்சேரி ட்ரெயின், செங்கல்பட்டு ட்ரெயின். நான் அதெல்லாம் இன்றைக்கி கூட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து காணும் பொங்கல்னால நிறைய பேர் வந்து வெளில போவாங்க. மெரினா பீச்சுக்கு போகிறவங்க வந்து இங்கேருந்து வந்து வேளச்சேரி ட்ரெயின் பிடிச்சி திருவல்லிக்கேணியில் இறங்கிடுவாங்க. வண்டலூர் போகிறவங்க செங்கல்பட்டு ட்ரெயினில் ஏறி வண்டலூரில் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால கூட்டம் அது ஜாஸ்தியாக தான் வருது. இப்போ நம்ம ட்ரெயினை எப்படி எங்கே போய் சார் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்குது. ஸ்டாப்பு 11 ஸ்டாப் இருக்குது. பார்ப்போம். 11னா தெரியல. போய் பார்ப்போம். போகிற வழியில் டைம் 11:53 ஆயிடுச்சு. எப்போ கிளம்புறாங்கன்னு தெரில. 55க்கு கிளம்பணும். இன்னும் 2 நிமிஷம் தான் ஆல்ட்டு. அதுக்கப்புறம் கிளம்பிடும் ட்ரெயின். பார்ப்போம். ஓல்டு டைப் ட்ரெயின் தான் இது. பார்ப்போம் வாங்க. வண்டலூருக்குலாம் இந்த தாம்பரம் செங்கல்பட்டு இங்கேருந்து போகிற பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, இங்கேருந்து அங்கே போகல. அந்த பிளாட்ஃபார்ம் தான் நான் ஃபஸ்ட்டு 5th பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்தேன். பார்த்தீங்களா? அப்போ அங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதனால் இங்கே வந்து பார்த்தேன். அப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெயின் வந்தது. அண்ட் ஏதோ ஸ்டார்ட்ஸ் எதுவும் வெளிலேருந்து கவர் பண்ண முடியாது. ஏன்னா 5 நிமிஷம் தான் இந்த ட்ரெயினே நிற்கும். அதுக்கப்புறம் கிளம்பிடுறேன். இப்போ 2 நிமிஷம் ஆல்ட்டுக்கு அப்புறம் கிளம்ப போகிறோம் நம்ம பீச்சில் இருந்து. அடுத்து ராயபுரம் வரும். அடுத்து வண்ணாரப்பேட்டை. அதுக்கப்புறம் சொல்கிறேன். பீச்சிலேருந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து பாருங்கள் 11:55. ஆன் டைமுக்கு கிளம்பியிருக்கோம். ஆன் டைமுக்கு இங்கேருந்து கிளம்பியிருக்கோம். ராயபுரம் வரும்போது டைம் வந்து கரெக்டாக 11:59. பேட்டை வந்திருக்கோம். டைம் வந்து 12:03 ஆகுது. ரைட் சைட் போக போகிறோம். இப்போ வந்து லெஃப்ட் சைட் போனால் வந்து நம்ம ரூட்டு பெரம்பூர், அம்பத்தூர், திருவள்ளூர், அரக்கோணம் அந்த ரூட்டு வரும். இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெயின் வந்து கும்மிடி போகிறதுனால அந்த ரூட்டில் போகும். ஸோ கொருக்குப்பேட்டை வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:12 ஆகுது கரெக்டாக. ட்ரெயின்
கண்டிப்பாக ஒரு வடக்கு வண்டியாக தான் இருக்கும். அவன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தண்டையார்பேட்டை வந்துட்டோம். டைம் வந்து 12:15 ஆகுது தண்டையார்பேட்டையில். ஊசி நகர் வந்திருக்கோம். டைம் வந்து 12:18 ஆகுது கரெக்டாக. இப்போது எப்படின்னா நம்ம வந்து கிளம்புறோம், அது கரெக்டாக இங்கே வருது, அது இங்கே வந்து நிற்கிது. சென்னை கடற்கரையாம் பீச் ஸ்டேஷன் போகுது. என்ன எதனால் வந்து பீச்லேருந்து கும்மிடிப்பூண்டி செக்ஷனில் வந்து ட்ரெயின் வந்து கம்மியாக இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா, பீச் ஸ்டேஷன்லேருந்து அத்திப்பட்டு வரைக்கும் 4 ட்ராக்கே கொடுத்துட்டாங்க. 4 ட்ராக் இருக்குது. ஆனால் அத்திப்பட்டுலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரு 3 ட்ராக் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ் வந்து பொன்னேரி ரூட்லலாம் போகிறதே இல்லை. டெடிக்கேட்டடாக பொன்னேரிக்கு வந்து காலையில் மட்டும்தான் ஒரு ட்ரெயின் இருக்குது 5 o'clock கேப்பில். அது வந்து வரலாம், இதுக்கப்புறம் வேணால் வரலாம். கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரு பீச்சிலேருந்து கிளம்புற மாதிரி. பட் சென்ட்ரல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதிகமாக தான் இருக்கும். ஆனால் பீச்சிலேருந்து கிளம்புறது ரொம்ப கம்மிங்க வச்சுப்போம். அப்படி தான் இதை விட்டால் 12:40க்கு திருவொற்றியூர் வந்தாச்சு. டைம் வந்து 12:22 கரெக்டாக. இந்த ஸ்டேஷன் இறங்கி ஆப்போசிட் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா வர்றது தான் வடிவுடையம்மன் கோவில். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைனில் போகிற எல்லா ட்ரெயினுமே வந்து டிலேஸாக தான் போகும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நார்த் லைனில் வந்து ரொம்ப வந்து சிக்னல் வந்து போட்டு வைப்பாங்க. அதனால் எல்லா ட்ரெயினும் வந்து நின்று தான் போகும். அதனால் வந்து இந்த ரூட்டில் போகிற எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து கூட்டமாக தான் போகும். அடுத்து விமுகோ நகர் வரப்போகுது. இப்போயே நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா உருட்டிக்கிட்டு தான் போயிட்டுருக்கு. பொறுமையும் இல்லாமல் ஸ்பீடு ஏற்றாமல் ஒரு மீடியமாக போயிட்டுருக்கு. ஸ்பீடும் ஏற்றலை, ரொம்ப ஸ்லோவாகவும் போயிட்டுருக்கு. விமுகோ நகர் காட்டுறேன். ஸ்டேஷன் ஒன்றும் வரல, பார்ப்போம். நகர் வந்திருக்கோம். நீங்கள் வந்து சென்னையிலேருந்து இங்கே போகிறதா இருந்தால், கும்மிடிப்பூண்டி போகிறதா இருந்தால் சென்ட்ரல்லேருந்து போயிடலாம், இல்லை பீச் ஸ்டேஷன்லேருந்து போயிடலாம். கும்மிடிப்பூண்டியிலேருந்து சென்னைக்கு கோயம்பேடு ஏர்போர்ட் வரணுன்னா இங்கே பக்கத்தில் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து மெட்ரோ இருக்கும். அந்த மெட்ரோ பிடிச்சிங்கன்னா அதில் போயிடலாம். வந்து கத்திவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனு. டைம் வந்து 12:35 ஆகுது. ஏற்காடு எம்டி இருக்குது, இங்கே நிற்கிது. புதுநகர் வந்திருக்கோம். டைம் வந்து 12:48 ஆகுது. அத்திப்பட்டு வந்துட்டோம்.
அடுத்து இறங்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் அடி மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 50 நிமிஷம் கிட்ட ஆகிடுக்கு. கரெக்டாக ஒரு 50 நிமிஷம். ஒரு 3 ஸ்டேஷன் தள்ளி கும்மிடிப்பூண்டி ஸ்டேஷனு, அடுத்து வந்து அடுப்பம்பட்டு, அடுத்து வந்து பொன்னேரி இறங்கினீங்கன்னா பலர்காடு போனால் அங்கேருந்து இறங்கி போகலாம். அடுத்து வந்து கவரப்பேட்டை, அடுத்து வந்து கும்மிடிப்பூண்டி. அந்த அவ்வளோதான் அந்த வீடியோ. அண்டு நீங்கள் வந்து கும்மிடிப்பூண்டி போகிறதா இருந்தால் சென்ட்ரல்லேருந்து வந்துடுங்க. சென்ட்ரல்லேருந்து போகிறது தான் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் செங்கல்பட்டு, தாம்பரம் அந்த சைடு இருக்கீங்கன்னா அதில் ஏறினீங்கன்னா கும்மிடிப்பூண்டி வரைக்கும் கூட்டம் இருக்காது. பீச் வரைக்கும் கூட்டம் இருக்கும். நான் பார்த்து வீடியோலாம் எடுக்கல, வரும்போது பார்த்து எவ்வளோ கூட்டமாக இருக்கும். பீச் தாண்டி ஃபுல்லாக காலியாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே காலியாக தான் இருந்தது வீடியோ நினச்சி. அண்டு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.